वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। संजय उवाच एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमेश्वरम्। अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् தேவமனந்தம் விஸ்வதோமுகம். இப்பொழுது ஸ்ரீ
ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா என்று சுவாமி சங்கர பகவத்பாதர் பகவத்கீதையினுடைய மேன்மையை அருளி செய்கிறார். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பகவத்கீதை முழுவதையும் நன்கு அறிய வேண்டும் என்பது அவனுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பானதொரு வழிகாட்டியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோமேனால் காலம், நேரம் இவை பல முறையில் நம்மை பாதிக்கின்றன. காலமும் ஒன்று தான், நேரமும் ஒன்று தான் சொல்லலாம். ஆனால் அதில் சில டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிற காலம், ஆற்றுல இருக்கிற நேரம் அப்படி பிடிச்சிக்கலாம். அதுபோல் நமக்கு காலமும் கிடைக்க மாட்டேன்றது, வாய்ப்பும் கிடைக்க மாட்டேன்றது, கிடைத்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொள்வதற்கும் நமக்கு தெரியவில்லை. இப்படி பல சங்கடங்கள். இது நரத்துவம் துர்லபம் லோகேன்னு மனுஷனாக பிறந்து நாம் படக்கூடியதான லௌகிக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கும்பொழுது நமக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் நாம் முழிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி பகவத்கீதை இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதான் சொல்கிறோம். சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்னும் ஒரு அத்தியாச்சரியமான நூல் இயற்றிருக்கிறார். அது என்ன அப்படி கேட்டால் ப்ரிலிமினரி லெவல் அப்படி சொல்லணும். நம்ம ஒருத்தர் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சம்பிரதாயம்னா என்ன, வாட் இஸ் ராமானுஜ சம்பிரதாயம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்னா ஃபஸ்ட்டு அவர் குருமுகமாக கேட்க வேண்டிய நூலுக்கு சம்பிரதாய பரிசுத்தி என்பதாக பெயர். த பியூரிட்டி ஆஃப் அவர் சம்பிரதாயா, அதாவது அதனுடைய பியூரிட்டின்றது தாத்பரியம் த கிரேட்னஸ் ஆஃப் ராமானுஜ சம்பிரதாயா அப்படின்னு அர்த்தம். அதில் சுவாமி தேசிகன் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், அண்டு நம்முடைய கருத்துக்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு 7-8 உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விண்ணப்பித்திருந்தேன். அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், இந்த விஷயத்தை நீ வெளில சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் நமக்கு என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணுவார், எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு. இப்போ யார் ஒன்று பொய் சொல்ல சொன்னா, உண்மையும் சொல்ல வேண்டாம் தான் சொல்லியிருக்கனே தவிர்த்து ஒன்று யாரும் பொய் சொல்லுன்னு சொல்லலை. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவா வெட்டியா. உன்னை யாரும் பொய் சொல்லலப்பா, சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்தால் போரும் தான் சொல்லியிருக்கு. சொல்ல வேண்டியவற்றை சொல்லாமல் இருப்பது எப்படி பொய்யாகும்? உண்மையை மறைத்து பேசினால், மாற்றி பேசினால் தான் அதுக்கு பேர் பொய். அதனால் பொய்னா என்ன, உண்மை என்ன நமக்கு புரியல. அதே மாதிரி சதஸ்யம்னா என்ன, ரகசியம்னா என்ன, எதை பப்ளிக்காக சொல்லணும், எதை பர்சனலாக சொல்லணும், ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மந்திரம் இருக்கே, மந்திரங்களை ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்றார். மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி வைத்து நம்மை என்று சாதிப்பார் சுவாமி தேசிகன். மந்திர உபதேசம் பண்றார், மந்திரத்துடைய அர்த்தங்களை உபதேசம் பண்றார். அதற்கு அஷட்கர்ணம் என்பதாக பெயர். அஷட்கர்ணம்னா சொல்ற ஆச்சாரியனுடைய காது 2 காது, கேட்கிற சிஷ்யனுடைய காது 2 காது, ஒன் அண்ட் ஒன், இதான் 4 காது தான் இருக்கணும். 6வதா வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, காசிப்புன்னு பேர் ஆயிடும். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு, அப்போ ஒரே கிளாஸில் 10 சிஷ்யால் இருக்கா, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணச்சே ஒவ்வொருத்தராக கூட்டு தான் உபதேசம் பண்ணுமா, அப்படி அர்த்தம் இல்லை. அது 1 and 1, இது 1 and 1, அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். அது ரகசியம். மந்திரம் எத்தனைன கோபயேத், மந்திரத்தை நாம் காப்பாற்றணும், மந்திரத்தை சொல்லக்கூடாது, மந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்புறம் ஏதோ வெளிப்படுத்தணும், அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியனுடைய பெருமையை வெளிப்படுத்தணும். குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் எத்திரேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய ஆச்சாரியன் பெருமையை பப்ளிசிட்டி பண்ணாமல் மறைத்து
பப்ளிசிட்டி பண்ணக்கூடாத மந்திரத்தை, அவர் உபதேசம் பண்ண மந்திரத்தை பப்ளிசிட்டி பண்ணினோம்னா நமக்கு செல்வம் ஆயுசு எல்லாம் போயிடும் அப்படின்னு பிரமாணங்கள் சொல்கிறோம். அதனால் சதஸ்யம்னா என்ன, ரகசியம்னா என்ன? சதஸ்யம்னா பப்ளிக்காக பேச வேண்டிய விஷயங்கள் என்ன, ரகசியம்னா என்ன, பர்சனலாக பேச வேண்டிய விஷயங்கள். இதனுடைய கிளாரிட்டியை நாம் சம்பிரதாய பரிசுத்தி என்னும் நூலிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பகவத்கீதையில் சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் செய்யும் பொழுது இதில் கடைசியில் வரக்கூடிய சரம ஸ்லோகத்திற்கு 2-3 பொருள் உரைத்திருக்கிறார். அதில் ஒரு பெரிய விவாதம் வரும். இதில் எந்த பொருள் ராமானுஜர் ஏற்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்கும் பொழுது இதே ராமானுஜர் மற்றொரு இடத்தில், அதாவது கத்தியத்ரயம் என்று சொல்லுவார்கள், பங்குனி மாதத்தில் உத்திர திருநாளில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரான ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் எழுந்தருளி இருந்த சபா மண்டபத்தில் சுவாமி ராமானுஜர் விண்ணப்பித்த ஸ்தோத்திரத்திற்கு கத்தியம் என்பதாக பெயர். அது பிரபத்தி என்னும் சரணாகதி சாஸ்திரத்தின் மேன்மையை வெளியிடக்கூடிய ஒரு நூல் அது. அதில் சுவாமி ராமானுஜர் இதே சரம ஸ்லோகத்தை கையாண்டிருக்கிறார். அப்போ உடனே கேள்வி, சார் அங்கே ஒன்று சொல்கிறார், இங்கே ஒன்று சொல்கிறார், ராமானுஜரே மாற்றி மாற்றி சொல்கிறார், நீங்கள் அவரை பெரிய குருவாக சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாரே சார் அப்படின்னா, இதுக்கு தான் நீயா புஸ்தகம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாது, நீயா எனக்கு எல்லாம் தெரியும் என்பதாக சொல்லக்கூடாது. சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் இப்போ 5வது அங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சங்கல்ப சூரியோதயத்தில் 5வது அங்கத்தில் தர்ப்பன், குஹனா, கர்வம் இவாளுடையதான பாத்திரம். ஹியூமன் நேச்சர்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ் இன் சங்கல்ப சூரியோதயா. நான் உங்களுக்கு பலமுறை தெரிவிச்சிருக்கேன், நமக்கு மனது பண்பட வேண்டும், நாம் நம்மை உணர வேண்டும், நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் என்பதாக நினைத்தோமேனால் 2 நூல்கள் நமக்கு பூரணமாக வழிகாட்டுகின்றன. ஒன்று எம்பெருமான் அருளி செய்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை விளக்கு முகமாக, குறிப்பாக விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை விளக்கு முகமாக, த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் விசிஷ்டாத்வைதா, சுவாமி வேதாந்த தேசிகன் நாடக ரூபமாக அருளி செய்திருக்கக்கூடிய சங்கல்ப சூரியோதயம். ஏன்னா அந்த சங்கல்ப சூரியோதயத்தில் ஹியூமன் நேச்சர்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய காமம், குரோதம், பயம், மோகம், அசூய, வஞ்சனை, இதெல்லாம் தான் அதில் கேரக்டர்ஸே. அதில் தர்ப்பன்றது என்ன தெரியுமா, செல்ஃப் ப்ரைடு. 2 விஷயம் ஒரு மனுஷனை கொண்டுடும். ஒன்று செல்ஃப் ப்ரைடு, அதே மாதிரி செல்ஃப் பிட்டி, 2 இருக்கக்கூடாது. அதான் செல்ஃப் ப்ரைடு. அடுத்தது கர்வம் ஒன்று இருக்குது. கர்வம்ன்றது செல்ஃப் ப்ரைடு மட்டும் இல்லை, மற்றவர்களை மதியாதது, மற்றவர்களை ஊடுருவி பார்த்து அவர்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிந்திருப்பது அவர்களுக்கு தெரியுமா என்பதாக யோசிப்பது. 3வது என்ன அப்படி கேட்டால், புகழத்தக்கவர்களை, பெருமைப்படுத்த வேண்டியவர்களை, போற்றி புகழ வேண்டியவர்களை தூஷிப்பது, தூற்றுவது என்பது கர்வத்தினுடைய மிக பெரும் செயல். இதெல்லாம் துரியோதனுடைய கேரக்டர்ஸ். அந்த கர்வம்ன்றது வந்துடுத்துனா ஒரு காரியத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, நம்முடைய சமஸ்த காரியத்தையும் அது கெடுத்துரும். ஆனால் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. இதனால் தான் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம், இதனால் தான் நம்மால் முன்னேற்ற பாதையில் நடக்க முடியவில்லை என்பதை தெரிய ஒட்டாமலேயே நமக்கு அது அழுத்திவிடும். அப்போ அந்த கர்வம் சொல்கிறான், நீ எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்ட, எனக்கு யார் சொல்லித்தரணும், எனக்கு நானே தெரிஞ்சுப்பேன், என்கிட்ட தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைன்னா. ஆனால் சுவாமி சம்பிரதாய பரிசுத்தியில் சொல்கிறார், இதெல்லாம் நீ வெறும புஸ்தகத்தையோ கூகுளையோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதுப்பா, அங்கே உட்கார்ந்து பார்க்கணும், அப்போ தான் அவனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே சொன்னதனுடைய நோக்கம் என்ன, அங்கே சொல்வதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய காலநிலை என்ன, அதனுடைய காலநிலை என்ன, அப்படின்றத நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுட்டியான உன்னுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப அழகாக வழிகாட்டும் என்று சாதிக்கிறார். இதைத்தான் சுவாமி சங்கர பகவத்பாதர் கிஞ்சித் அதீதா, ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் நாம் பகவத்கீதையை கொஞ்சமாவது ஸ்டடி பண்ணினோம்னு சொன்னால் அந்த ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு லைஃப்பில் மேற்கொண்டு அப்லிஃப்டிங், மேற்கொண்டு நம்மளை கை தூக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய உபன்யாசத்தில் திருதராஷ்டிரனுக்கு வியாசர் ஞானக்கண் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் என் பிள்ளைகள் இறப்பதை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை, ஆனால் அதே சமயத்தில் போர் நடப்பதையும் நான் தெளிவாக அறிய வேண்டும் என்று திருதராஷ்டிரன் கேட்டான். எப்படி முடியுது? உனக்கு உன் பிள்ளைகள் போக போறா தெரியும், இன்னொன்று
ரிசல்ட் ஓரியன்டான யுத்தம் இது. முதல்ல ரிசல்ட் வந்துடுச்சு, தெரிஞ்சு போச்சு இவாதான் அப்படின்னு. என்னது இந்த எலெக்ஷன்லாம் சொல்றா பாருங்க, எதிர்ப்பின்றி இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி சொல்றா பாருங்க. அந்த மாதிரி அங்க ஆப்போனண்ட்ல இருக்கக்கூடியவா மொத்த பேரும் போய் சேர்ந்துட போறா, ஒருத்தம் கூட மிஞ்ச போறதில்லை. இங்க விஸ்வரூபாத்தியாயத்திலையும் அது காண்பிக்க போறான் பெருமாள். ஆணு வாயை திறக்கிறான், அவன் வாய்க்குள்ள கௌரவ சைன்யம் போறது, கடவாய் அப்படி கடிக்கிறான். பீஷ்மத்ரோணாதிகள் அப்படி வாயில போய் துரியோதனாதிகள் அந்த வாயில கடிக்கப்பட்ட ரத்தம் ஒழுகிறது பெருமாளுக்கு. அதை பார்த்து அர்ஜுனன் பயந்து நடுங்கிட்டான். சௌமிய ரூபமாக சாந்தமூர்த்தியாக அத்தியாச்சரியமான விஸ்வரூபத்தை அர்ஜுனன் சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கோர ரூபத்தை பார்த்து பீதோஸ்மி தேவதேவேஷன்றான். பெருமாளே பயமா இருக்கு. யாரு? போர்க்களத்தில் எதிரிகள் 1000 பேர் திரண்டு வந்தாலும் தனி ஒருவனாக நின்று அவர்கள் அத்தனை பேரையும் ஜெயிக்கும் வல்லமை பெற்றவனான வில்லுக்கு விஜயன். அந்த அர்ஜுனன் பயப்படுறான். என்னடா அந்த ரத்தம் ஒழுகிறத பெருமாள் அப்படின்னு நக்கறானாம். அத அத்யுக்ரம் அப்படின்னாரு. உக்கிரமான அந்த ரூபத்தை பார்த்து பயந்து நடுகிறான். எல்லாரையும் பார்த்தான். கௌரவ சைன்யத்துல ஒருத்தன் மிச்சம் இல்லாமல் எல்லாரும் அவன் வாய்க்குள்ள போய் இறப்பதை பார்த்த அர்ஜுனன் ஒன்றை பார்க்க மறந்து விட்டான். இல்லை, கிருஷ்ணன் அதை மறைத்து விட்டான். என்ன? எதை மறைச்சான்? அபிமன்யுவா உள்ள போயிட்டு இருக்கான். ஆஹா, என் பிள்ளை அபிமன்யுவா அப்படின்னு நினைச்சானா மறுபடியும் முதல்ல இருந்து அர்ஜுனனுக்கு 11 அத்தியாயத்துல வரலும் வந்ததான மனோதைரியம்ன்றது போயிடும். என் பிள்ளையும் போயிடுவானா என்றதான ஒரு நிலை வந்துடுதுன்னா அர்ஜுனுக்கு. நைனம் செந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா, இந்த ஸ்லோகம்லாம் ஞாபகம் வராது, ஒண்ணு நடக்காது. என் பிள்ளையாச்சேன்னா அந்த பயம் அவனுக்கு. கிருஷ்ணன் அதை மறைச்சுட்டான். கும்பலோட கோவிந்தாவை உள்ள தள்ளிட்டான் அர்ஜுனனை, அபிமன்யுவை. அவர் 10 பேர் போனதை பார்த்தானே தவிர்த்து அந்த 10 பேர் நடுவில் தன்னுடைய பிள்ளை அபிமன்யு இருந்தது அர்ஜுனுக்கு தெரியல. இவ்வளவு தூரம் திவ்யமான சக்ஷுஸை கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காண்பித்த பெருமாள் அதே அர்ஜுனனுக்கு அந்த செகண்ட்ல அபிமன்யுவை அவன் விஷுவல்லேருந்து மறைச்சுட்டான். இங்க நேச்சர் ஆஃப் திருதராஷ்டிரர் எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் இறக்கப் போகிறான் என்பது தெரிந்தும் ஆனாலும் ஒரு பேராசை. என்ன? எப்படியாவது தன் பிள்ளைகளுக்கு ஜெயம் வந்துருமா, எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் வந்துருமா. இன்னைக்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்துல உபதேசம் செய்யக்கூடிய நாள் 11வது நாள். சஞ்சயன் நேர எடுத்தோடனே ஆரம்பிக்கல. வியாசர் கண்ணு கொடுத்தார். இருந்தாலும் நான் ஒரு தடவை நேர போய் பார்த்து வந்துடுறேன்னு வந்தான். 10 நாள் குருக்ஷேத்திரத்தில் சஞ்சயன் இருந்தான். அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தான். 10வது நாள் பீஷ்மர் விழுந்தார். இனி கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஹோப் முடிஞ்சு போச்சு இல்லையா? சில பேர் தோனி அவுட் ஆயிட்டாரா, இனிமே சார் மேட்சே பார்க்க வேணாம் சார், இனிமே ஊத்திக்கும் மேட்ச் அப்படின்ட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, இல்லை ஸ்டேடியத்தை விட்டு வெளில வந்துடுவான். அந்த மாதிரி இது சஞ்சயன் வந்துட்டான். இனிமே நம்ம பார்க்க வேண்டாம் இதை. பீஷ்மரே போயிட்டார். கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்கலாமான்னு யோசிச்சோம். இனி வாய்ப்பு இல்லை, மொத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்போ முடிச்சுட்டு 11வது நாள் வந்திருக்கான். வந்த உடனே பேராசை. இதெல்லாம் தெரியாதா திருதராஷ்டிரனுக்கு? பீஷ்மர் விழுந்துட்டார், தெரியாதா? என்ன நடந்ததுன்னு கேட்டான். என்னடா கேள்வி கேட்குற, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறிய? அட்லீஸ்ட் திருதராஷ்டிரனுக்கு பகவத்கீதையை சொல்லியாவது மறுபடியும் அவனை கன்வின்ஸ் பண்ணலாமான்னு சஞ்சயன் ஆசைப்பட்டு தான் இந்த பகவத்கீதையை ஆரம்பிச்சிருக்கான். இல்லைனா போரை மட்டுமே விரும்பக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு போரை பற்றிய வர்ணனை செய்ய வேண்டிய சஞ்சயன் இவ்வளவு தூரம் கீதையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? மனதினுடைய பல பரிணாமங்களை பல விதங்களில் படம் பிடித்து காட்டக்கூடியது பகவத்கீதை என்பதற்கு இது ஒரு பிரமாணம். இங்க சஞ்சயனுடைய ஆங்ஸைட்டி, அட்லீஸ்ட் இதையாவது சொல்லி திருதராஷ்டிரனுக்கு நல்ல புத்தி வருதா, நம்ம ட்ரை பண்ணுவோமா? இன்னைக்கு 11வது நாள், ஓகேடா இதை கேட்டே எனக்கு விவேகம் வந்துடுது, இனிமே நம்ம எதுக்கு ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு விபீஷணனை போல திடீர்னு அவனுக்கு ஒரு பக்தி ஞானம் வந்து வாண்டாம் யுத்தம்னு சொல்லுவானோ என்பதான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு சஞ்சயனிடத்துல. வேற பெருமாள் என்ன பண்ணார்? எங்க அபிமன்யு அவனுடைய மரணத்தை பார்த்து மறுபடியும் அர்ஜுனன் இல்ல எனக்கு சண்டை வேண்டாம், ஜெயம் வேண்டாம்,
எதுக்காக எனக்கு சத்ருக்களை கொல்வதனால என்ன பிரயோஜனம்னு திருப்பியும் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தி இந்த போரை நிறுத்தி விடுவானோ என்பதற்காக பெருமாள் அங்கே மறைத்தான். ஒரு ஆஸ்பெக்ட்ல சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு வெளிப்படுத்துறான், ஒரு ஆஸ்பெக்ட்ல பெருமாள் அர்ஜுனனுக்கு மறைக்கிறான். இதை எத்தனை தடவை திருப்பி 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 போட்டு 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 பார்த்து நாம் இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நூற்றுக்கணக்கான முறை இந்த பகவத்கீதையை சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் ஆச்சாரியருடைய கிருபையினாலே ஒவ்வொரு விதமான அந்த ஆழ்பொருள் அர்த்த விசேஷங்கள் நமக்கு புலனாகின்றன. அதை கவனிக்கிறோம். பார்த்தாச்சு, புஸ்தகம் பார்த்தாச்சா, ரைட், ஓகே, தெரியும், இதானே, ரைட், இந்த ஸ்லோகம் தானே, அதனுடைய அர்த்தம் தானே அப்படின்னு ஓட்டிட்டு முடியாது. நம்ம அதை ஒன்னொன்னுத்தையும் கவனிக்கும் பொழுது அதனுடைய ரசம் அப்படி இருக்கு. இப்போ 11வது நாளில் வந்து சொல்லும் பொழுதாவது திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது புத்தி மாறுமான மாறல. அதில் ஒரு விசேஷம் பாருங்க. இப்போ இல்லை, இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு சமயம் சஞ்சயன் அடிக்கடி திருதராஷ்டிரனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தான். இல்லைடா, நீ பண்ணுறது தப்பு, நீ இந்த மாதிரி பண்ணுற, ஆக்சுவலி உனக்கு இது பெரிய நாசம், இது உன்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா க்ஷேமமாக இருக்கணும், நீ பேராசைப்படுற, பாண்டவர்களை நீ வஞ்சனை பண்ணுற, இதெல்லாம் பண்ணாத, பக்தி பண்ணு, கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, ஏதோ சொல்கிறான் அந்த சஞ்சயன். திருதராஷ்டிரனுக்கு ஆச்சரியம். ஏன்னா கிட்டத்தட்ட சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் சேம் ஏஜ் குரூப்பு, 2 பேரும் ஒன்றா ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து ஒன்றா வாசிச்சிருக்கான். என்ன சஞ்சயன் வந்து தேர் ஓட்டுறான், திருதராஷ்டிரன் சக்கரவர்த்தியாக இருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். பட் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டிமசி ரொம்ப அதிகம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே டிரைவருக்கு தான் எஜமானுடைய சீக்ரெட்ஸ் நிறைய தெரியும். காருக்குள்ளே நடக்கிற கூத்தில் இந்த டிரைவர் கண்டு காணாமல் இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும், அவனை விட்டா அப்புறம் கஷ்டம் உண்டோ இல்லையோ. இங்கே அதே ஸ்டேட்டஸ் தான். அப்போ திருதராஷ்டிரன் கேட்டான், ஹே காவல்கண, காவல்கணனா சஞ்சயனுக்கு பேர், ஹே காவல்கண, ஏமோ அடிக்கடி நிறைய வேதாந்தார்த்தங்கள்லாம் சொல்கிறீங்க, உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? நீயும் நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா கட்டடிச்சோம், ஒன்றா சுற்றினோம், ஒன்றா சினிமா ட்ராமா பீச்சு பார்க்குன்னு சுற்றினோம், எல்லா விதத்துலையும் நீ நானும் ஒன்றா தானே வாசித்தோம். ஆனால் உனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு உண்மையே தெரியலையே, அடிக்கடி நீ இதெல்லாம் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிற? என்ன மாயாம் ந சேவே பத்ரந்தே நவிருதா தர்மமாச்சரேத் சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்வி ஜனார்தனம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், சுவாமி தேசிகன் அடிக்கடி கையாளக்கூடிய ஸ்லோகம் இது. திருதராஷ்டிரா, அட்லீஸ்ட் இப்போயாவது கேள், நல்ல காலம் நல்ல புத்தி வந்தது என்கிட்ட கேட்கணுன்றதுக்கோசரம், என் ஃப்ரெண்ட் இன் நீட், என் ஃப்ரெண்ட் இன் டீடுனா அட்லீஸ்ட் இப்போயாவது என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. மாயாம்ன சேவே, இங்கே பார், இந்த உலகியல் வாழ்க்கைக்காக மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னோடு கூடுவதில்லையான்னார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கோசரம் நான் காரியம்லாம் பண்ண மாட்டேன். மாயாம்ன சேவை, தேவையில்லாத இந்த உலகத்தில் நான் மாட்டிக்க மாட்டேன், பந்தங்களில் மாட்டிக்க மாட்டேன். நவிருத்தா தர்மமாச்சரேத்து, காமிய கர்மாக்களை பண்ண மாட்டேன். சொர்க்கம் வேணுமா அதுக்கு ஒரு யாகம் பண்ணு, ஐஸ்வர்யம் வேணுமா அதுக்கு ஒரு யாகம் பண்ணு அப்படின்னு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். வேற என்ன பண்ணுவேன்? சுத்தபாவம் கதோ பக்தியா, எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எம்பெருமானுடைய கிருப்பையை பிரார்த்திப்பேன். என்ன உனக்கு பெருமாள் வேணும்னா எனக்கு என்ன வேணும்? நீ இதுதான் போகிறோம், அது தவிர நான் வேற என்ன பிரார்த்திக்க போகிறேன்? உன்னை தவிர்த்து உங்ககிட்ட பிரார்த்திக்க வேண்டியது எனக்கு ஃபர்தராக எதுவுமே இல்லை. சுத்தபாவம் கதோ பக்தியான்னு. சரி, இது எப்படி உனக்கு கை வந்தது? சாஸ்திராத்வேத்வி ஜனார்தனம், நிரூடியான சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்ம தத்துவத்தை அறிந்தனே தவிர்த்து கட்டிங் ஓட்டிங் பேஸ்டிங்கில் நான் தெரிஞ்சுக்கல விஷயம்லாம். இங்கேருந்து 2 பேரா, அங்கேருந்து 2 பேரா, அங்கேருந்து 2 பேரான்னு எடுத்து வச்சுட்டு நான் இங்கே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன்ற மாதிரி சொல்ல முடியாது. சாஸ்திராத்வேத்வி ஜனார்தனம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரி வியவஸ்திதோ. சாஸ்திர தீபேன அகம் அஜானஜம் தமஹா நாசயாமி, நான் பரமாத்மா ஞாபகம் இருக்கும் இல்லையோ. சாஸ்திரம் தான ஞானத்தை, ஞான தீபத்தினால உனக்கு அஜானத்தை ஒழிக்கிறேன்னு இல்லையோ. அதுபோல வியாசர் முதலான மகாச்சாரியர்கள் பெரியோர்கள், அவர்களிடத்துல போனேன், அவர்களுடைய சிக்ஷை மறுபடியும் மறுபடியும் அவர்களிடத்தில் போய் கேட்டு அவர்கள் அனுபணிந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாம்பிரதாயிகமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்ததினாலே இவ்வளவு என்னால் பேச முடிகிறது. இல்லைன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசினதை எங்கேயோ இருந்த சஞ்சயன் தான் கேட்டு 11th டே அன்னைக்கு அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? 10 நாளைக்கு முன்னாடி போர்க்களத்தில் நடந்ததான ஒரு சம்பாதம், அவ 2 பேருடைய கான்வர்சேஷன், ஒரு ஃபோனை பேசிட்டு அந்த ஃபோனில் அவகிட்ட நாம் என்ன பேசணுன்றதான விஷயத்தை அடுத்த ஃபோனில் இன்னொருத்தருக்கு நாம் கன்வே பண்ணும் பொழுதே மாற்றி கன்வே பண்ணுறோம்.
இப்போ இந்த ரீல்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, ஏன்னா ரியல் லைஃபே கிடையாது, எல்லாம் ரீல்ஸ் லைஃப் தானே எல்லாருக்கும். அந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒரு ஆஃபீஸில் 10-15 பேர் இருந்துட்டு இருப்பான். முதல்ல ஒருத்தர் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுவார், அது மீதி பேருக்குலாம் தெரியாது. ஒரே ஒருத்தர் மட்டும் அதை பார்த்துக்கணும். இந்த முதல்ல இருக்கிற ஒரு ஆக்ஷன் பண்ணினோடனே அதை வாங்கி இன்னொருத்தர் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், அதை இன்னொருத்தர் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். இப்போ கடைசியில் 15வது பேர் முதல்ல பண்ண மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேடான்னு பார்த்தா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. பார்க்குறோம்ல, இப்படித்தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். முதல் நாள் யுத்தத்தில் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் என்று கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசினதை கிட்டத்தட்ட சஞ்சயன் ஒட்டு கேட்டான் தான் அர்த்தம். அதை ஒட்டு கேட்கல, உற்று கேட்டான். ஏன்? வியாசருடைய அனுகிரகத்தினால. அதை தெரிஞ்சுண்டு அதுக்கு மேலே அதில் நடக்கக்கூடிய விஸ்வரூபத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் திருதராஷ்டிரன் கிட்ட சஞ்சயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா எத்தகையதொரு ஷார்ப் கிராஸ்பிங் பவர் சஞ்சயனுக்கு வியாசருடைய அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கணும். Because it is not so easy to convey the exact things here. ஏன்னா அது முழுக்க வேதாந்தம், சாமானியமானது இல்லை. அர்ஜுனனுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணதை காட்டிலும் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் உபதேசம் பண்ணது வேல்யூவா இல்லையான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இல்லை, பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார், அவன் என்ன பண்ணா, அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணா, அவன் என்ன பண்ணா, அந்த ரியாக்ஷன் இருக்கு. இவா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக, அதாவது 10 நாள் டிஃபரன்ஸில் கீதை கேட்டிருக்கா. ஆனால் இப்போ அந்த கீதையை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அதை இன்னைக்கு நாமெல்லாம் கேட்குறோம், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், கீதையினுடைய பரம பிரயோஜனமாக பெருமாள் எதை கருதி உபதேசித்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு விடலாம். இது எல்லாம் ஆளவந்தார் காண்பித்த கீதார்த்த சங்கிரகத்தின் வழியில் அடியனுக்கு ஸ்புரிக்கிறது என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிப்பார். இத்தனைக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆளவந்தார பரமபதித்த சமயத்தில் தான் சேவித்தார் சுவாமி ராமானுஜர். அந்த ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்று ஸ்லோக ரூபமாக எழுதி வைத்தார். அதை கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய பூர்ணமான கிருப்பையினால ராமானுஜர் பாஷ்யம், அடுத்தது சுவாமி தேசிகன் இதற்கு தாத்பரிய சந்திரிகை. என்ன ஒரு ப்ராசஸ், என்ன ஒரு அப்சர்விங், அதை பார்த்தாலே தெரியாது. இந்த நிலையில் சஞ்சயன் இதை பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னும் பொழுது, இந்த சஞ்சயன் எந்தெந்த இடத்துல பேசினான், எவ்வளோ பேசியிருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை நாம் பார்க்கலாம். ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம், ஷட்சதானி சவிம்சானி ஸ்லோகானாம் பிராஹ கேசவः அர்ஜுன சப்தபஞ்சாஷத் சப்தஷஷ்டிந்து சஞ்சயः திருதராஷ்டிர ஸ்லோகமேகம் கீதாயாக மானமுச்சதே அப்படின்னு ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம் இருக்கு. ஷட்சதானி சவிம்சானி 620 ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். ஷட்சதானி சவிம்சானி 57 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் சொல்லியிருக்கான். சப்த ஷஷ்டிம் து சஞ்சயா 67 சஞ்சயன், திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகம் என்று ஒரு கிரமம் சொல்றா சில பேர் இல்லையா. ஆனால் அபினவதேசிகன் உத்தமூர் சுவாமி இந்த ஸ்லோகம் கூட மாறி இருக்கலாம், பாஷ்யத்தினுடையதான வழிமுறையை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் பஞ்சசப்ததி யுக்தானி ஸ்லோகானாம் பிராஹ கேசவः சதானி பஞ்ச பார்த்தஸ்து சதுரः அசீதிமேவ ச சத்வாரிம்ஷத் சஞ்சயோக்தாः ராஜ்ஞைக இதி தன்மதிஹி இதிமத்யா லேகனீயம் என்பது இதி ரீத்யா லேகனீயம்னு சாதிக்கிறார். 575 கிருஷ்ணன், 84 அர்ஜுனன், 40 சஞ்சயன், திருதராஷ்டிரன் ஸ்லோகமேகம். அப்படி கணக்கு வச்சா தான் இந்த ஸ்லோகங்களுடையதான போக்கு நமக்கு புரியும். அல்ல, இப்போ கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காண்பித்தான் என்று சஞ்சயன் ஆரம்பிக்கிறான். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய
பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவத்ரநயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறானா அல்லது பெருமாள் அர்ஜுனுக்கு காண்பித்தாரா? இது ஒரு சின்ன விசாரம் இன்னொன்று இருக்குது. அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளைய உபன்யாசத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சஞ்சய உவாச சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ததோ ராஜன் ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிः மகாயோகேஸ்வரோ ஹரிः தர்ஷயாமாஸ பார்த்தாய தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகாத்புத தர்சனம் அநேகதிவ்யாபரணம் அநேகதிவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அனந்தம் விஸ்வதோமுகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிः தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகதிவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவமனந்தம் விஸ்வதோமுகம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம் நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।